விஜயே வந்து அடிப்படையில் திமுகவின் அனுதாபி. போன எலெக்ஷனுக்கு முன்னாடியெல்லாம் சைக்கிளில் கருப்பு சிவப்பு போட்டு வந்திருந்தார். அப்போவே அதை பேசும் பொருளாச்சு. அதனால் அவருக்கு அடிப்படையில் அவர் வந்ததே வந்து திமுகவுக்கு ஆதரவான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் வந்திருக்கார். நல்ல சாராயத்தையும் கள்ளச்சாராயத்தையும் வளர்த்துவிட்டு ஊக்கப்படுத்தியவர் கருணாநிதி தான். அவர் தன்னுடைய கட்சிக்காரர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தார். இளைஞரணியில் நீங்கள் சேர வேண்டுமானால் திமுகவில் உறுப்பினராக இருப்பவர்கள் 18லேருந்து 35க்குள்ளே தான் இருக்கணும். 35 தாண்டி விட்டால் நீங்கள் வந்து தகுதி இல்லை, அப்புறம் நீங்கள் திமுகவில் சாதாரண உறுப்பினராக இருக்கலாம் அப்படின்னு இளைஞரணிக்கு இவ்வளவு கட்டுப்பாடு. அன்றைக்கி மாணவர்கள்லாம் ஊர்வலமாக சேர்ந்து ஒரு கழுதைக்கு டாக்டர் பட்டம்னு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கழுத்தில் மாலை போட்டு ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க, இந்த கழுதைக்கு நாங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்குறோம். அதைத்தான் இந்த இவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்னென்ன செய்திகள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல் செய்தி, நேற்று விஜயை பற்றி நிறைய பேசியிருந்தோம். அவர் ஒன்றிய அரசு அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவாக பேசினது, நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு நீட்டுக்கு எதிராக பேசியது, கல்வியை வந்துக்கிட்டு இந்தியா முழுவதும் ஒரே கல்விங்கிறது வந்து தேவையில்லை, மாநிலங்களுக்கு மாநிலம் கல்வியை அவங்களே வச்சுக்கலாம். இது மூணு வந்து சர்ச்சைக்குரிய விஷயம். அவருக்கு அடிப்படை அரசியல் அரிச்சோடி தெரியாததுனால தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் கருத்தை சொல்கிறது மட்டுமல்ல, அவருடைய கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு மாணவியின் தாயார் அவர் சொல்கிறார், எங்கள் கணவர் வந்து ஒரு டாக்டரு, உதய் வந்து விஜய் வந்து இவரை பற்றி பேசுனது, நீட்டை பற்றி பேசுனதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இதுதான் பெரும்பாலான பெற்றோர்களுடைய கருத்து. நீட்டுன்னு ஒரு இதை வந்து மாயை கிரியேட் பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்கள் நிறையா அது யாருக்கும் சரியாக தெரியாது. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டராக இருக்கார், அதனால நாங்கள் சொல்கிறோம் இதை பற்றி. நம்மளுக்கு நீட்டை பற்றி பேசுனது எனக்கு அதில் கருத்து உடன்பாடு இல்லை. எனக்கு நீட்டு வேணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் என்ன கேட்டிங்கன்னா, நீட்டு வந்ததுனால நிறையா பேர் தகுதியின் அடிப்படையில் இப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு மாணவன் சொல்கிறார், அவர் டாப் ரேங்க் எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் சொல்கிறார், நான் ஏழை மாணவன், 2 விஷயம், எனக்கு 2 வருஷமாக படித்தேன் நீட்டுக்கு, இப்போ வந்து எனக்கு எம்பிபிஎஸ் கிடச்சிருச்சு, ஆனால் மிக ஏழை. ஆனால் நீட் இல்லாமல் போனால் 40 மார்க் எடுத்தாலும் 2 கோடி கொடுத்து எம்பிபிஎஸ்சில் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிற மாணவர்கள் 2 வருஷம் படிச்சிருக்காருன்னா அந்த பையனுக்கு வந்து எந்த அளவுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், அறிவு இருக்கும். அவர் ஒரு டாக்டராக வந்தாருன்னா நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் அந்த இதில். சில பேர் நினைக்கிறாங்க நீட்டுக்கு வந்து போதிய பயிற்சி இல்லையான்னு. இப்போ ஏடிஎம்கே இருக்கும்போதே அரசாங்கத்திலேயே கோச்சிங் சென்டர்னு கொடுத்து அரசாங்கமே கோச்சிங் கொடுக்குறாங்க. இப்போ ஏழை கிராமத்தில் எல்லாம் அந்த கோச்சிங் சென்டர் கொடுக்குறாங்க. அதனால் அரசாங்கம் என்ன பண்ணணும், நீட்டில் மாணவர்கள் பாஸ் பண்ணுற அளவுக்கு பயிற்சி மையங்களை நிறையா உருவாக்கி அவங்களுக்கு உதவ கொடுக்கணும். ஸோ இதில் வந்து விஜய் சொன்ன உடனே சில செய்திகள் என்ன வந்ததுன்னா, விஜயை மிரட்டிட்டாங்க டிஎம்கே, அவர் குடியிருக்கிற வீடை வந்து இடிக்க போகிறேன்னு சொல்லி இவங்களை வச்சு மிரட்டிட்டாங்க அப்படின்னெல்லாம் செய்திகள் வந்தது. அது தவறான செய்தி. அந்த செய்தி வந்து யாரும் நம்பாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் இருக்கக்கூடிய அந்த ஏரியாலாம் நான் போய் பார்த்துருக்கேன். அது கடலுக்கு கொஞ்சம், அவருடைய மெயின் வீடு வந்து கடலுக்கு கொஞ்சம் ஒட்டி இருக்கும். அதிலெல்லாம் 500 மீட்டர் வரை தான் கடலுக்கு. 500 மீட்டரை தாண்டி வீடை கட்டினா அது வந்து இதாகாது, அனுமதியை கொடுத்துட்றாங்க, அரசாங்கமே அனுமதி கொடுத்துட்றாங்க. விஜய் வீட்டை தாண்டி இன்னும் நிறைய வீடுகள் அவர் பக்கத்துலலாம் கட்டியிருக்காங்க. அதையெல்லாம் ஒரே இதில் தான் இருக்குது. ஸோ விஜய் வந்து வீட்டை வச்சு பயமுறுத்தணும்னு சொன்னது தவறான செய்தி. ஆனால் எதை வச்சு நான் தவறான செய்தின்னு சொல்லுன்னா, டிஎம்கேவுடைய மோடஸ் ஆப்ரண்டி எனக்கு தெரியும். அவங்க என்ன மாதிரி என்னென்ன பண்ணுவாங்கன்னு. அவங்க கொடுக்குற பயமுறுத்தல்லாம் நேரடியாக இருக்காது, மறைமுகமாக இருக்கும். அவன் நமக்கே தெரியாது இது யாரா பண்ணுறா அப்படின்னு சொல்லி. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது இதே மாதிரி நடந்தது. அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன்.
எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது இது தொந்தரவு கொடுத்தாரு. ஆரம்பத்திலிருந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் கருணாநிதி ஈவிகே சம்பத் மிகப்பெரிய பேச்சாளர், அவருக்கு தொந்தரவு கொடுத்தது கரெக்டாக பின்புலத்திலிருந்து இவர் தான் பண்ணுறாருன்னு தெரியாமல் அவ்வளவு தொந்தரவு கொடுத்தார். அப்புறம்தான் அவங்கெல்லாம் முடியாது, இந்த மாதிரி லோ லெவல் பாலிட்டிக்ஸ், கீழ்த்தரமான அரசியல் அவங்களுக்கு தெரியாது. அவங்க டக்குன்னு டிஎம்கே விட்டு கண்ணதாசன் அவர் எல்லாருமே போயிட்டாங்க, இவருடைய குடைச்சல் தாங்காமல். சிவாஜி கணேசனுக்கும் அப்படி தான் குடைச்சல் கொடுத்தார். சிவாஜி கணேசன் திருப்பதி கோயிலுக்கு போனாருன்னு சொல்லி இவரே ஆளுங்களை வச்சு போஸ்டர் அடித்து ஒட்டி சிவாஜி கணேசன் படத்துலலாம் சரி சாணத்தை விட்டு அடித்தாங்க. ஆனால் செஞ்சது கருணாநிதி, வெளியில் யாருக்குமே தெரியாது. ஏன் அதை பண்ணாருன்னா இவர்கள் பேர் வாங்கிடுவாங்கன்னு தான். அதே மாதிரி எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி தான் ஒரு தொந்தரவு கொடுத்தார். அப்போ கட்சியில் இருக்கும்போதே எம்ஜிஆர் காமராஜரை என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி எம்ஜிஆர் எதிராக ஒரு குரூப்பை தூண்டி விட்டு எம்ஜிஆர் படத்தை பார்க்காதீர்கள், பின்னாடி இருந்த பின்புலத்தை செஞ்சதெல்லாம் கருணாநிதி. எம்ஜிஆர் பின்னாடி தான் தெரிய வந்தது இவர் தான் பண்ணுறாரு. அவருடைய இதுவே பின்புலத்திலிருந்து தான் செய்வார். நேராக பார்த்தா கட்டி பிடிச்சிடுவார். இதைத்தான் நம் நாடுங்கிற படத்தில் எம்ஜிஆர் இதில் அந்த வில்லன் அப்படி காமிப்பாங்க. அது கருணாநிதியோட ஒரு பிரதிபலிப்பு தான் அது. அந்த இதில் எம்ஜிஆரை கட்டிப்பிடிப்பார் வில்லன் எஸ்வி ரங்கராவ் நம் நாடுகிற படத்தில் கட்டிப்பிடிச்சிட்டு பின்பக்கம் சொல்லுவார், உடனே நான் கவனிச்சுக்கிறேன் அப்படிம்பார். அது ஒரு எம்ஜிஆர் காதுக்கு கேட்டு சிரிப்பார். அது இவருக்காக உருவாக்கப்பட்டது. கட்டிப்பிடிப்பார், ஆனால் பின்னாடி இது பண்ணுவார். இதே அவங்களுடைய நான் அந்த தொப்பிக்கடை சொன்ன மாதிரி வாரிசுகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவங்களும் அப்படித்தான் பண்ணுவாங்க. அதனால் இவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வேறு தொந்தரவுகள் இதெல்லாம் அவங்க நேரடியாக கொடுக்க மாட்டாங்க. இவங்களெல்லாம் அனுப்பி, ஏன்னா இப்போ நீங்கள் வீடு விதிகளுக்கு மாறாக கட்டுனதுன்னு சொல்லி போய் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா அது ஹைகோர்ட்டில் போனால் உடனே ஸ்டே கொடுத்துருவாங்க. உடனே ஸ்டே கொடுத்து என்ன விதிமீறல் இதெல்லாம் கேட்டு தான் பண்ணுவாங்க. சட்டத்தில் நிறையா பாதுகாப்பு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. விஜயே அடிப்படையில் திமுகவின் அனுதாபி. போன எலெக்ஷனுக்கு முன்னாடியெல்லாம் சைக்கிளில் கருப்பு சிவப்பு போட்டு வந்திருந்தார். அப்போவே அதை பேசும் பொருளாச்சு. அதனால் அவருக்கு அடிப்படையில் அவர் வந்ததே திமுகவுக்கு ஆதரவான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் வந்திருக்கார். அதனால் அவரை யாரும் பயமுறுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அவருடைய இதுவே அதே தான் அடிப்படை விஷயமே. அந்த விஷயம் இதுதான் காரணம். அவர் படத்துலேயும் இன்னொரு படத்தில் இருக்கார், பின்னாடி கூட நடிக்க போவார். உதயநிதி தயவு வேணும், ஆளுங்கட்சியோட தயவு வேணும். அதனால் அவர் தானாக எடுத்த முடிவு தான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் விசாரித்ததில் அந்த மாதிரி கார்ப்பரேஷன்லேருந்து எந்தவித அச்சுறுத்தலும் அவருக்கு கொடுக்கவில்லை அப்படி என்பது தான் செய்தி. அதனால் விஜய் திருந்தணும், இல்லைன்னா அரசியலை விட்டு போயிருங்க. திமுகங்கிற சக்தியை எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியல் ரீதியாக பல உள்ளவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதாவது தன்னார்வ தொண்டர்கள் எல்லாம், நாட்டின் மேலே அக்கறை உள்ளவங்கள்லாம் இவர்களை எப்படி அழிக்கணும் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. பணத்தை கொடுத்து இதை வாங்குகிறாங்க, ரவுடித்தனம் பண்ணுறாங்க, கற்ற ஓட்டு போடுறாங்க, ஓட்டு இதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேரெல்லாம் நீக்குறாங்க. என்னென்ன அக்கிரமங்கள் இருக்கோ அத்தனையும் பண்ணுறாங்க. அவங்கள அழிக்கணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அரசியல் ரீதியாக. அப்படி இருக்கும்போது விஜய் மாதிரி அப்போ இவங்க இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு மக்களை குழப்ப வேண்டாம், அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலையை நீங்கள் எடுக்க வேண்டாம். அப்படி செய்தால் இந்த சமுதாயத்துக்கே நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதனால் விஜய் அரசியல் எடுபடாது. நாங்கள் விஜய்க்கு எதிரான ஒரு நிலையை எடுத்து விட்டோம். நிச்சயம் விஜய் தமிழ்நாட்டில் வளர்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டில் வளர்வதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். எல்லோரும் எங்களுக்கு நாட்டின் நலன் கருதி எல்லாரும் இது பண்ணுங்கள். அதிமுக தொண்டர்களுக்கும் சொல்கிறேன், கோடிக்கணக்கான பேர் இருக்கீங்க. இவர் ஒரு திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலையை எடுக்கும்போது நீங்கள் இந்த கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களும் அவருக்கு ஆதரவு செய்ய கொடுக்கக்கூடாது. அப்படின்னா பிஜேபி இருக்குது, மற்ற கட்சிகள் இருக்குது, எல்லோரும் அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எடுத்தோம். அவர் பயமுறுத்தலுக்காக பண்ணாருங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்த கள்ளச்சாராயம் 64 பேர் செத்தாங்க. அதுக்கப்புறம் ஜனங்களும் மறந்துட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே எத்தனை பேர் செத்தாங்கங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். எத்தனை பேருக்கு கண் பார்வை போனது எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. சாவு விகிதம் அதிகமாக இருக்கலாம்ங்கிறதெல்லாம் செய்தி வருது. அப்படியே மறைச்சிட்டாங்க. இப்படி மறைச்சோன்னா அடுத்து இது வந்துருச்சு. விழுப்புரத்தில் 3 பேர் கள்ளச்சாராயத்தில் ஒருத்தர் இறந்து 2 பேர் சீரியஸாக இருக்காங்க
அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். எந்த பத்திரிகையிலும் வரல, எந்த மீடியா. அப்போ மீடியாக்கள் எப்படி இருக்காங்க, திமுகவுக்கு துணை போகிறாங்க. தப்பு நடக்கிறத வெளியில் வெளிச்சம் போட்டு காட்டாமல் அவங்கவுங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு கிடைக்கிது அப்படிங்கிறதுல யாருமே இதெல்லாம் மறைக்கிறாங்க. இப்போ எடப்பாடி சொல்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர், ஒருத்தர் இறந்துட்டார் இது பண்ணி, மீதி 2 பேர் சீரியஸாக இருக்காங்கன்னா. திருவண்ணாமலை ஏன் திருவண்ணாமலையில் கள்ளக்குறிச்சியில் ஏன் நடக்குது? இந்த திமுகவுடைய தாதாக்கள் மந்திரியாக இருக்காங்க, ஏவாவேலு, இவங்க தான் அதை தூண்டி விட்டு இந்த கள்ளச்சாராயத்தை இது பண்ணி தொழில் பண்ணிக்கிட்டு அதிலிருந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கெங்கே திமுகவின் தாதாக்கள் மந்திரிகளாக இருக்கிறார்களோ, எம்எல்ஏக்களாக இருக்கிறார்களோ, அங்கே பூரா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் விழுப்புரம், இது இப்போ பின்னாடி எல்லாம் தோண்டி பார்த்தீங்கன்னா பொன்முடியோட பேக்ரவுண்டு இது இருக்கும். இதை வச்சுக்கிட்டு அவங்க கோடி கோடியாக கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதுல திமுகவின் தாதாக்கள் தான். அடுத்து பாருங்கள் திருச்சி வரும், அங்கே போய் பார்த்தீங்கன்னா KN நேருவோட தொடர்பு இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் திமுகவின் தலைவர்களே இதுக்கு துணை போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, உயர்நீதிமன்றம் தானாக முன் இந்த வழக்கை எடுத்துட்டாங்க, கள்ளச்சாராயத்தை. ஏன்னா ஒருத்தரும் அதை பற்றி பத்திரிக்கை பூரா எழுதலை, அதனால் தானாக முன் எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, வழக்கம் விசாரித்ததில் கள்ளச்சாராயம் காய்ச்சறதில் ஈடுபடுறவங்கள்லாம் ஏழைகள், அவனுக்கு தொழிலே இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, வேறு வழி இல்லாமல் போய் காய்ச்சறான். இந்த விஷயத்தை நாம் மறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் பதிவு செஞ்சுருக்காங்க. அது உண்மையிலேயே சரியான விஷயங்கிறதுக்கு நான் சில ஆதாரங்களை சொல்ல விரும்புகிறேன். எம்ஜிஆர் 1977 இந்த டிவி விவாதத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க பூரா நிறைய பேர் இருக்கான். அவன் பூரா என்ன சொல்கிறான்னா, எம்ஜிஆர் பிள்ளையார் சொல்லி போட்டாராம் மதுவுக்கு, கருணாநிதி ரோடு போட்டாராம். பிள்ளையார் சொல்லி போட்டதும் கருணாநிதி, ரோடு போட்டதும் கருணாநிதி. இந்த திமுக காரங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த விவாதத்தில் போய் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது, உண்மையை பேசுங்க. எம்ஜிஆர் பாராட்டி சொல்லணும்னு அவசியம் இல்லை, நடந்த விஷயம் இதுதான். 1977 எம்ஜிஆர் வந்தோடனே பூரண மது விலக்கு கொண்டு வந்தார், கருணாநிதி பண்ணின இதில் இதுக்கப்புறம். ஸோ இந்த கள்ளச்சாராயத்தை நல்ல சாராயத்தையும் கள்ளச்சாராயத்தையும் வளர்த்து விட்டு ஊக்கப்படுத்தியவர் கருணாநிதி தான். அவர் தன்னுடைய கட்சிக்காரர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தார். 71 மதுக்கடைகளை திறந்த அதே கருணாநிதி 74 தனக்கு பிரச்சனை வந்துவிடும், கட்சிக்காரவங்களுக்கு நம்ம லைசன்ஸை கொடுக்குறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தான் மதுக்கடைகளை மூடி கள்ளச்சாராயத்தை கட்சிக்காரவங்களை இது பண்ண வச்சார். அதுக்கப்புறம் 77 எம்ஜிஆர் மது விலக்கை கொண்டு வந்தார். அந்த மது விலக்கை கொண்டு வரும்போது இங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் கிண்டி அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுன்னு இருக்கும், ஆலந்தூர், இந்த இடங்களில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது 77 அப்போல்லாம் டெவலப் ஆகாதது, கொஞ்சம் அப்படியே ஆட்கள் நடமாட்டம் எல்லாம் கம்மியாக இருக்கும். அங்கு திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, ஜனங்களை கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறிக்கிறது, செயினை பறிக்கிறது, நகைகளை பறிக்கிறது, இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாக போச்சு எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது. அந்த இடங்களில் அந்த மாதிரி குற்றங்கள் நடக்கவே நடக்காது. அப்போ ஐஜியாக இருந்தவர் ஒருத்தர் என்ன பண்ணார், என்ன இது இந்த குறிப்பிட்ட இடத்துல இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த இவங்களை கூப்பிட்டு அந்த கள்ளத்தீவன் இந்த கத்தியை காமிச்சு குத்தி மிரட்டுற எல்லாத்தையுமே பிடிச்ச உடனே அவர்கிட்ட கூட்டிகிட்டு வர சொன்னார். அவரை கூட்டிகிட்டு வந்து அவரை வச்சு கேட்டார், ஏன்ப்பா கத்தியை காமிச்சு நகையை பறிக்கிறீங்க, பணத்தை பறிக்கிறீங்க, புதுசாக இருக்க இந்த குற்றம் ஏன் அவ்வளோ அதிகமாகிடுச்சுங்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்கள்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க, அதில் தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தோடனே மது விலக்கை கொண்டு வந்துட்டாங்க, போலீஸ் பூரா எங்களை அடித்து இது பண்ணி எங்கள் பொழப்பு கெடுக்கிறாங்க, எங்களால் கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியும், எங்களுக்கு வயிறுன்னு ஒன்று இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோம், போகிற வரவன்லாம் கத்தியை காமிச்சு பணத்தை பறிக்கணும் அப்படின்னா. யாரும் நம்ப மாட்டீங்க, அவர் வாய்மொழியாக ஒரு உத்தரவு போட்டார் போலீஸ்காரனை கூப்பிட்டு, யோ சாராயம் காய்ச்சறது விட கத்தியை காமிச்சு குத்தி பணத்தையும் நகையும் பறிக்கிறது பெரிய விஷயம், அந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சறவனை கொஞ்சம் ஒதுங்கிடுங்க, அவன் இது பண்ணிட்டு போகிறான். ஏன்னா 2 குற்றங்களில் எந்த குற்றம் மோசமான குற்றமோ அதைத்தான் நம்ம தடுக்கணும், கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு போகிறான், கொஞ்ச நாளைக்கு விடுங்கன்னு. தமிழ்நாடு பூராமே இப்போ இன்றைக்கி உயர்நீதிமன்றம் அதை சொல்கிறாங்க கரெக்டாக. வாழ்வாதாரம் இல்லை அவங்களுக்கு, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்கு, அதனால தான் இப்படிப்பட்ட விஷயத்தில் போகிறாங்க. அப்போ அதுக்கு தீர்வு காணணும்.
அவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும்ல. இந்த குரூப் என்னத்தை வேலை வாய்க்க கொடுக்குது? இதுதான் கள்ளச்சாராயத்தை எடுத்து கொண்டு போய் டாஸ்மாகில் கலந்து 200 பாட்டில் 400 பாட்டில் ஆக்கி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்களே. அப்போ இவங்க போய் இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு சிந்தனையே வராது. உயர்நீதிமன்றம் சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நிதானமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். அதை பற்றி இவங்களுக்கு சிந்தனையே வராது. அதுதான் உண்மை. அன்னைக்கு அப்படி தான் நடந்தது. அந்த ஐஜியே சொன்னார். ஏன்னா அப்போ வந்துக்கிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க கூட ஓரளவு நல்ல சாராயத்தை காய்ச்சின அந்த மாதிரி சாவுகள்லாம் வரலை. அதனால் அவர் அந்த ஐஜி என்ன பண்ணார், இதுக்கு இப்போ மோசமான குற்றம் கத்தியால் குத்துறான், பணத்தை பறிக்கிறதுக்கு, இது மோசமான குற்றம், கொஞ்ச நாளைக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் பார்க்கும்போது கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவே முடியலை. அப்புறம்தான் எம்ஜிஆரும் தோற்று போனார். அதுக்கப்புறம் தான் அவர் இது என்ன வம்பா இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் இதை தொடர்ந்தார். அதனால தான் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் சொல்கிற விஷயம் வந்து அப்படிப்பட்ட விஷயந்தான். அதனால் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். அதே நேரத்தில் இதை காய்ச்சும் தொழிலில் ஈடுபட்டவங்களை வந்து அரசியல்வாதி தூண்டி விடுறான். பாவம், அவங்க ஒரு நாளைக்கு 200க்கும் 300க்கும் கூலி வேலை பார்க்குறான் காய்ச்சலுவன். ஆனால் ரூமில் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு மந்திரியாக இருந்து கொண்டு எம்எல்ஏவாக இருந்து கொண்டு கோடியாக அவன் தான் அந்த கள்ளச்சாராயத்தை வச்சு கொள்ளையடிக்கிறான். சாராய தொழிற்சாலை வச்சுருக்கக்கூடிய திமுக தலைவர்களுக்கெல்லாம் குஷி என்னென்னா, அவங்க செய்கிற 20 ரூபா பாட்டிலில் இது இல்லை, போதை இல்லை. இவன் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி அதில் ஊற்றி விட்டா அவனுக்கும் வருமானம். நல்லா இருக்குது, போதையாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவனுக்கு ஜெயிலி எதை ஊற்றுறானோ, நம்ம சரக்கு விற்கிது. இப்படி போய் கொண்டு இருக்கிறது. அதனால் உயர்நீதிமன்றம் சொன்ன விஷயத்தை இது பண்ணும். அதெல்லாம் ஸ்டாலின் எங்கே செய்ய போகிறாரு? அவங்க இந்த இப்போ மறுபடியும் கள்ளச்சாராயம் இது வந்தோடனே அது 50 ரூபா 40 ரூபாய்க்கு தான் குடிக்கிறான்னு பாக்கெட் சாராயம் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அன்புமணி சொல்கிறாரு, இந்த பாவிங்களா பாக்கெட்டில் சாராயம் போட்டு அது 70 ரூபாய்க்கோ 80 ரூபாய்க்கோ 90 ரூபாய்க்கோ விற்கிறாங்க. உருப்பட மாட்டேங்க, நீங்கள் இந்த ஆட்சியை கலைக்கணுங்கிறாரு. ஆக இவங்க வந்து சாராயத்தை வியாபாரமாக்கிட்டாங்க. எளிதாக பணம் கிடைக்குது. அதனால் உயர்நீதிமன்றம் சொன்னபடி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருந்தால் இந்த கள்ள சாராயங்கிறது தான் ஒழிக்க முடியுமே ஒழிய, இவர்கள் போன்றவர்கள் ஆட்சியில் இருக்கிற வரை கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது என்பது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜூலை 4ஆம் தேதி இன்றைக்கி என்ன அறிக்கை விட்டுருக்காரு திமுகவிலேருந்து? என்ன அறிக்கை விட்டுறாங்க? உதயநிதியின் அரிய சாதனை. என்ன அரிய சாதனை? நான் கூட நினச்சேன் ஒருவேளை எதுவும் மந்திரியை விட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய பதவி கொடுக்க போகிறாங்களோ. என்ன அரிய சாதனைங்கிறாங்கன்னா, அவர் இளைஞரணி செயலாளராக வந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சான்? 5 வருஷம் முடிஞ்சு 6ஆவது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறாராம். எதுவில்? இளைஞரணி செயலாளராக, திமுகவின் இளைஞரணி செயலாளராக 5 வருடங்கள் முடித்து 6ஆவது ஆண்டில் உதயநிதி அடியெடுத்து வைக்கிறார் அப்படின்னு அதுக்கு ஒரு அறிக்கை, அதுக்கு ஒரு இது பெருமையாக. யாராச்சும் முதல் மந்திரி 5 வருஷம் முடிஞ்சு 6 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் ரைட்டு, ஏதோ முதலமைச்சர். பிரதமர் 5 வருஷம் 6 வருஷம்னா ரைட்டு. அவரும் இளைஞரணி செயலாளராம், அதை கொண்டாடுறாங்க. எங்கள் இவர் வந்து 5லிருந்து 6க்கு போயிட்டார் அப்படின்னு. இந்த இளைஞரணி விஷயமே பார்த்திங்கன்னா, திமுகவில் இருக்கிற இளைஞரணி இதே பெரிய கேலி கூத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே இளைஞரணி செயலாளராக ஆக முடியாது, எல்லாருமே இளைஞரணியிலையும் போய் சேர முடியாது. இப்போ நீங்கள் திமுகனே வைங்க, திமுகவில் இருக்கிற அத்தனை பேர் இளைஞரணி போக முடியாது. 30 வயசு முதல்ல வச்சுருந்தாங்க, 15 வயசு இந்த ரோட்டில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு தெரிகிற பையன், இந்த கிட்டின்னு சொல்லுவாங்க அதை விளையாடுவான், கோலி குண்டு விளையாண்டு தெரிகிற பையனெல்லாம் கூட்டிகிட்டு போய் வாடா இளைஞரணி அவனுக்கு ஒரு பேட்சை குத்தி 15 வயசு சேர்த்து விட்டாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்க, இல்லை அவர் ஒரு 18 ஆக்கிடுவோம்னு சொல்லி, ஏன்னா ஓட்டு போடுற வயசே 18ன்னு 18 வயசு பசங்க அவங்கள பூரா சேர்த்து விட்டு, அதில் என்ன பார்த்தான், இந்த இவங்க பூரா கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கிரிக்கெட் போட்டி நடத்துகிறது, திமுக எம்எல்ஏக்களே அவங்களுக்கு பரிசு கொடுக்குறது எல்லாம் இவங்க செலவு பண்ணி அவங்கள அப்படியே 18 வயசு. ஆனால் அப்புறம் வச்சாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, 35 வயசுக்கு மேலே யார் 30 வயசுன்னு வச்சுருந்தா, அப்புறம் 35 வயசு 35 வயசோடு ரிட்டையர் ஆகிடணுன்னு, அதுக்கப்புறம் இளைஞரணி கிடையாது, ஏன்னா உனக்கு வயசாகி போச்சு அப்படின்ட்டு. இப்போ திமுகவுடைய அந்த சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா, இளைஞரணியில் நீங்கள் சேர வேண்டுமானால் திமுகவில் உறுப்பினராக இருப்பவர்கள் 18லேருந்து 35க்குள்ளே தான் இருக்கணும், 35 தாண்டி விட்டால் நீங்கள் வந்து தகுதி இல்லை, அப்புறம் நீங்கள் திமுகவில் சாதாரண உறுப்பினராக இருக்கலாம் அப்படின்னு இளைஞரணிக்கு இவ்வளவு கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த கட்டுப்பாடெல்லாம் கருணாநிதி குடும்பத்துக்கு கிடையாது.
இப்போ ஸ்டாலின் வந்து இளைஞரணியில் இருந்தார். அவர் இளைஞரணியை விட்டு போகும்போது அவருக்கு 64 வயசு, மற்றவனுக்கு 35, இவருக்கு 64. கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, அவர் உயிரோடு இருக்கிறவரை ஸ்டாலினுக்கு பதவி கொடுக்கவே இல்லை. காரணம் நம்பலை. அவுரங்கசீப்பு மாதிரி நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டு மந்திரி ஆகிடுவோம், முதல் மந்திரி ஆகிடுவாங்க நம்ம பசங்கன்னு சொல்லி கடைசி வரை பதவி தலைவர் அவர் தான். வேணா துணை முதலமைச்சர், வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க, சரி ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்னு விட்டார். கட்சிக்கு தலைவர் கடைசி வரை ஆகலை. எப்போ ஸ்டாலின் ஆனாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் உடல்நிலை சரியில்லாமல் அப்படியே உட்காந்த இடத்துல அப்படியே உட்காந்தபடி இருந்தார். அப்போ தான் செயல் தலைவர்னு இவங்க ஆக்கிக்கிட்டாங்க. அன்பழகனை வச்சு நான் தான் செயல் தலைவர். சாகிற வரை தன்னுடைய பதவியை கருணாநிதி விட்டு கொடுக்கவில்லை. அதனால் ஸ்டாலின் 64 வயசு வரை சீனியர் சிட்டிசன், சூப்பர். அதாவது 60 வயசுனா சீனியர் சிட்டிசன், இவர் அதையும் தாண்டி 64 வயசு வரை இளைஞரணி செயலாளராக அப்படியே வலம் வந்தார். வந்து அப்படியே இருந்துட்டு அப்புறம் கருணாநிதி அவர்கள் இறந்த உடனே இவரே தலைவராக நம்மளை இது பண்ணி விட்டார். என்ன ஒன்று அவுரங்கசீப்பு அப்பாவை பிடிச்சி உள்ளே போட்டான். ஆனால் இவரை ஒன்றில் பாராட்டணும், அப்பா மீது அளவு கடந்த பாசம், பழசெல்லாம் நினைக்கிறாரு. நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், நம்ம அப்பா தான் நம்மளை பெரிய ஆளாக்கி விட்டாருன்னு ஊருக்கு தெருவில் ஊருக்கு தெருவுக்கு அப்பாவுக்கு செலவு வச்சுக்கிட்டு இருக்கார். இப்போ உதயநிதி 35 வயசு வரை தானே இதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆயிடுச்சு உதயநிதி. கிராமத்தில் சொல்லுவாங்க 50 வந்தால் அரை கிழவன்பாங்க. 50 வயசு வந்துட்டு அரை கிழவன்ப்பா அப்படிம்பாங்க கிராமத்தில். 50 வந்துருச்சு, அரை கிழவனாகி விட்டார். ஆனால் அவரை வந்து இளைஞரணியில் செயலாளராக 5 வருடம் இருந்து விட்டு 6வது வருடம் சாதித்து கொண்டிருக்கிறாருன்னு 50 வயசானவரை தூக்கி கொண்டாடுறாங்க திமுக. இது வேறு எந்த கட்சியிலையும் நடக்காது, திமுகவில் தான் நடக்கும். அதனால் உதயநிதிக்கு எங்களது வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு 70-80 வயசு வரை இளைஞரணி செயலாளராகவே இருக்கணும் அப்படிங்கிறது. உங்கள் அப்பா 64 ரெக்கார்ட் பிரேக். நீங்கள் ஒரு 70-75 வயது வரை நீங்கள் இளைஞரணிக்கே செயலாளராக இருக்கணும். ஏன்னா முதலமைச்சர் பதவி பக்கம் வந்துடாதீங்க, நாடு நல்லா இருக்குது அப்படிங்கிறது அதனால தான் சொல்கிறேன், இளைஞரணியிலே இருங்க 70-75 வயது வரை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வரும். அடுத்தது RS பாரதி அப்படியே தலைகீழ பிளேட்டை மாற்றிட்டார். ஏற்கனவே சொன்னோம், அவர் சொன்னார் கண்ட நாய்கள்லாம் BA படிக்குதுப்பான்ட்டார். அது ஸ்டாலின் BA படிச்சிருக்காரு, பார்த்து பேசணும்ல. BA படிச்சிருக்காரா எங்களுக்கு தெரியாது, ஸ்டாலின் BAன்னு போடுறார். அது உண்மை என்ன அப்படிங்கிறது பல ரகசியங்கள் இருக்குது அதில். BAன்னு போடுறார். ஸ்டாலின் BA அப்படின்னு போடுறவர் இவர் கண்ட நாயெல்லாம் BA படிக்குதுன்னா அப்போ அவர் ஸ்டாலின் கோபம் வருமா இல்லையா? இவரும் BSc உதயநிதியும் அந்த விஷுவல் கம்யூனிகேஷன்னு சொல்கிறாங்க. லைலா காலேஜில் படித்து பாஸ் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. மார்க் விவரங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது. சரி என்னமோ இருக்கட்டும், பாஸ் பண்ணியிருக்கட்டுமே, அதில் என்ன இருக்குது. ஆனால் இவர் போய் இந்த கண்ட நாயெல்லாம் BA பாஸ் பண்ணுதுன்னா அது ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் குத்துது, மனசாட்சி குத்தாதா இல்லையா? ஸோ ஸ்டாலின் நேரம் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு என்ன விளையாடுறியா, நான் BA படிச்சிருக்கேன், கண்ட நாயெல்லாம் BA படிக்குதுன்னு நீ யாரை சொல்கிற, பார்த்து பேச வேணாமா? அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லிட்டார். இந்த BA படித்தவன்லாம் கருணாநிதி போட்ட பிச்சைங்கிறார். ஏற்கனவே ஜட்ஜுங்களெல்லாம் என்ன சொன்னார், நீதிபதிகள்லாம் ஏன் கருணாநிதி போட்ட பிச்சைன்னார். இப்போ எங்கள் திராவிடம் போட்ட பிச்சைடா. இப்போ நீங்கள் BA படித்ததுமா, நாங்கள் BA படித்தது, உலகம் இந்த தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பேர் BA படித்தது பூரா கருணாநிதி போட்ட பிச்சைங்கிறார் RS பாரதி. அது அவருக்கு ஸ்டாலினுக்கு எங்கே கோக்கு இதாச்சுன்னு தெரியல. கூப்பிட்டு 4 விளாசி இருக்கார் ஃபோன் மூலமாக. உடனே இன்றைக்கி வேலை இறக்கி விட்டார். எவனோ ஒருத்தன் நான் சொன்னதை திரிச்சு போட்டான். நீங்கள் அந்த வீடியோவை நேற்றே போட்டோம், திருப்பி பாருங்கள். BL இதெல்லாம் எங்களுக்கு கூட பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். BA அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க. காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரே ஒரு BA தான் இருக்கும். இப்போ நாய் கூட BA வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில். கண்ட நாயெல்லாம் BA படிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் உடனே இன்றைக்கி சொல்கிறாரு, எவனோ ஒருத்தன் நாங்கள் சொன்னதை திரித்து விட்டார்கள். நான் கண்ட நாயெல்லாம் டிகிரி வாங்குதுன்னு நான் சொல்லலை அப்படின்னு பிளேட்டை மாற்றிட்டு. அப்போ என்ன சொன்னீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு நாய்க்கு டிகிரி கொடுத்தாங்களாம், அதையும் சொல்கிறார்.
எங்கேயாச்சும் உலகத்தில் நாய்க்கு டிகிரி கொடுப்பானா? அவர் சொல்கிறார், அமெரிக்காவில் ஒரு நாய்க்கு பிஏ டிகிரி கொடுத்தான், அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாய்க்கு டிகிரி கொடுத்தது எங்களுக்கு என்னடா இது நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னா, அப்புறம் தான் யோசித்தோம், இவர் எதை வச்சு சொல்கிறாரு நாய்க்கு டிகிரி கொடுத்தாங்க. கருணாநிதி அவர்களுக்கு 1971 டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. 71 72 அந்த இதில் டாக்டர் பட்டம் கொடுத்தோன்னே அங்கே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. என்னடா நாங்கள் டிகிரி படித்து பாஸ் பண்ணவே உயிர் போகுது, அதுக்கப்புறம் எம்ஏ படிக்கணும், அதுக்கப்புறம் 3-4 வருஷம் ஆராய்ச்சி செய்யணும், அதுக்கப்புறம் தானடா நமக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கும். அரசியல்வாதி வந்த உடனே 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு டாக்டர்னு வாங்கி டாக்டர்னு பேரை போட்டுக்கிறாங்களே, டாக்டர் பட்டம் இவ்வளோ மலிவாக போச்சு அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு கண்ட நாயெல்லாம் பிஏ பாஸ் பண்ணிடுதுன்னு சொன்ன மாதிரி அன்றைக்கி மாணவர்கள்லாம் ஊர்வலமாக சேர்ந்து ஒரு கழுதைக்கு டாக்டர் பட்டம்னு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கழுத்தில் மாலை போட்டு ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க, இந்த கழுதைக்கு நாங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்குறோம். அதைத்தான் இந்த இவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். யார்? ஆர்எஸ் பாரதி. அமெரிக்காவில் ஒரு நாய்க்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கங்கிறாங்க, அதை நம்ம இங்கே கழுதைக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க உதயகுமார் மாணவர் தலைமையில். அதுக்கு மறுநாள் உதயகுமார் கொல்லப்பட்டார். அவர் எப்படி கொல்லப்பட்டாருங்கிறது கடவுள் எல்லாருக்கும் தெரியும். 70களிலேருந்து எல்லோருக்கும் தெரியும் யாரால் கொல்லப்பட்டார், யார் அவரை கொலை பண்ணாங்கன்னு தெரியும். அவங்க அப்பாவையே கூட்டிகிட்டு வந்து இவன் என் மகன் இல்லைன்னு சொல்ல வச்சாங்க அப்போ. ஸோ அதைத்தான் பாரதி சொல்கிறாரு, ஆர்எஸ் பாரதி. நாய்க்கு பட்டம் கொடுத்தாங்க டிகிரின்னு, கருணாநிதிக்கு கொடுத்த பட்டத்தை கழுதைக்கு கொடுத்தவங்க மாதிரி அதை வச்சு தான் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது தமிழ்நாடு நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் கொண்டாட போகிறாங்க. ஜூலை மாதம் 18ஆம் தேதியாம் அன்னைக்கு தமிழ்நாடு தினம் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் புரியாது, அதன்டா தமிழ்நாடு தினம், அது இன்னும் ஜூலை 18 எப்போ வந்துச்சு நமக்கு யாருக்குமே ஞாபகம் இல்லையே. அது என்ன ஜூலை 18 வந்தது யாருக்குமே தெரியலையே. இது இந்த திராவிட கூட்டம் மட்டும் என்ன தமிழ்நாடு தினம்னு கொண்டாடுத அப்படின்னு நீங்கள் உள்ளே போய் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா கதை வேறு மாதிரி போகும். வேறு என்ன பண்ணுறது, இவங்க தான் நான் சொல்கிறேன்ல, வந்துக்கிட்டு திருவள்ளுவர் வைகாசியில் பிறந்தார். அவர் அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன், திருவள்ளுவர் மாட்டு பொங்கல் இன்றைக்கி தான் பிறந்தார் சொன்னார் கருணாநிதி. யார் சார் சொன்னால் அவங்கள்ட்ட மாட்டு பொங்கலுக்கு அது நான் தமிழறிஞர்கள்ட்டெல்லாம் பேசிட்டேன். அவர் மாட்டு பொங்கல் இன்றைக்கி தான் பிறந்தார், ஜீவோ போடு, மாட்டு பொங்கல் இன்றைக்கி திருவள்ளுவர் தினம் போட்டாங்க. அங்கே ஓலைச்சுவடியிலெல்லாம் அவர் இதில் வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னு ஓலைச்சுவடியெல்லாம் இருக்குது. இந்த கூட்டம் நான் சொல்கிறது தான் அப்படின்னு. அதே மாதிரி சித்திரை 1ஆம் தேதி தான் நமக்கெல்லாம் இது தமிழ் புத்தாண்டு, அதெல்லாம் கிடையாது. பொங்கல் இன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டு சொன்னார் கருணாநிதி. அவங்களோட குடும்ப டிவி சன் டிவியில் போடுவாங்க தமிழ் புத்தாண்டு, பொங்கல் இன்னைக்கு போடுவாங்க தமிழ் புத்தாண்டு என்று. எல்லோரும் யோசிப்பாங்க, என்னடா இது இப்போ தமிழ் புத்தாண்டுங்கிறாங்களே, இது தைப்பெருநாள் தானே அப்படின்னு. ஆனால் அந்த குடும்பம் மட்டும் கருணாநிதி டிவி சன் டிவியில் போட்டுவாங்க. இது தமிழர் புத்தாண்டு தை மாதம், அது மாதிரி கொஞ்ச நாள் கூத்தடிச்சாங்க. இப்போ அதே மாதிரி தமிழ்நாடு தினத்தையும் கூத்தடிக்கிறாங்க. எப்போன்னா தமிழ்நாடு எப்போ பிறந்தது, ஒரு ஸ்டேட்டாக ஒரு மாநிலமாக எப்போ அதுக்கு உதயமானது? 1956 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தான் இந்தியாவில் இருக்கும் அத்தனை மாநிலங்களும் தகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு இது பண்ணாங்க. அப்போ மெட்ராஸ் ஸ்டேட், மெட்ராஸ் மாநிலம் அப்படின்னு இருந்தது. 1956 நவம்பர் 1ஆம் தேதி. அப்போ நம்ம எப்போ கொண்டாடணும்? பிறப்புங்கிறது அன்னைக்கு தான், பேர் வைக்கிறது அப்புறம் இல்லை. என்றைக்கு பிறக்கிறோமோ பார்த்தீங்கன்னா பிறக்கிறது எத்தனை மணி, எத்தனை நிமிஷம், எத்தனை செகண்ட் இதெல்லாம் குறிப்பாங்க. குழந்தை பிறக்கும்போது அதை வச்சு ஜாதகம் எழுதுவாங்க. பேர் ஒரு மாதம் கழித்து வைப்பாங்க. பேர் வைக்கிறத பிறந்த நாளாக கொண்டாட முடியுமா? நவம்பர் 1ஆம் தேதி 1956 பிரித்தார்கள். அதுதானே பிறந்த தினம், அதுதானே உதயமான தினம். ஆனால் அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்துட்டு 1969 ஜனவரி 14ஆம் தேதி தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறதுன்னு அறிவித்தாங்க. அஃபிஷியலாக சட்டப்பூர்வமாக சட்டசபையில் அறிவித்தாங்க.
அறிவிச்சிட்டு என்ன சொல்லிட்டாங்க, இதுதான் தமிழ்நாடு பிறந்த நாள் 56. அது மெட்ராஸ் ஸ்டேட்டுப்பா, இது வந்து தமிழ்நாடு பிறந்த நாள். சரி, இதையாச்சும் கொண்டாடுறாங்களா? இதுவும் இல்லை. இந்த திராவிட கூட்டம் என்ன பண்ணுது, அதுவும் கிடையாது. 1967 ஜூலை மாதம் 18ஆம் தேதி தான் அந்த தீர்மானத்தை எழுதினார் அண்ணாதுரை. அதுதான்டா தமிழ்நாடு தினங்கிறோம். தீர்மானத்தை எழுதுனது தான் தமிழ்நாட்டு தினமா? நம்மளாம் ஒத்துக்கிட்டு தானே போகணும். தீர்மானத்தை நிறைவேற்றி அன்னைக்கு அறிவிப்பு கொடுத்த நாள் கிடையாதான். மாநிலங்களாக பிரித்து 1956 கிடையாதான். ஏன்னா இதே தானே திருவள்ளூர்லேயும் இது தான் பண்ணாங்க. புத்தர் அது மாதிரி ஜூலை 18ஆம் தேதி கொண்டாடுது தமிழ்நாடு தினமா. தமிழ் ஆர்வலர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், தமிழ்நாட்டை மதிக்கிற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன். சீமான் போன்றவங்கள்லாம் அவங்க தமிழ் தேசியமெல்லாம் பேசுவீங்கல்ல, இந்த கூட்டம் கொண்டாட சொல்கிற 18ஆம் தேதி கொண்டாடாதீங்க. இது இஷ்டத்துக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்குது. பேர் வச்சனால கொண்டாடினாலும் பரவாயில்ல. அதுக்கு இது தீர்மானம் எழுதுனாங்களா அன்னைக்கு, அண்ணாதுரை எழுதினார், அதை போய்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கேலிக்கூத்து. தமிழ்நாடு தினம் என்பதை ஜூலை 18ஆம் தேதி இவர்கள் கொண்டாடுவது கேலிக்கூத்தின் உச்சம் அப்படிங்கிறதையும் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தை பதிவு செய்யும். அடுத்தது அமலாக்கத்துறை. இவங்க பார்த்துட்டிங்கல்ல, தூத்துக்குடியில் அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. அப்போ அமலாக்கத்துறை வராங்க, அவர் மேலே நிறையா சொத்து சேர்த்ததுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, எங்களையும் இதில் வழக்கில் சேருங்க, நாங்கள் கொடுக்குறோம்னாங்க. உடனே நம்முடைய லஞ்ச ஒழிப்புத்துறை, காவல்துறை, திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்லிட்டாங்க, அவனை உள்ளே விடாத, அவன் நிறைய உண்மையை சொல்லிடுவாங்க, நாங்கள் அவரை காப்பாற்றணும்னு இருக்கோம், இவரை உள்ளே விடாதீங்கன்னாங்க. ஜட்ஜு ரைட், ஆமாம் உங்களை உள்ளே விட முடியாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அமலாக்கத்துறை உள்ளே வராதுன்னு போட்டு அவங்க கோரிக்கையை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். இனி அவங்க ஹைகோர்ட்டுக்கு போய் வாங்கணும். ஹைகோர்ட்டுக்கு வாங்குறது மட்டும் இல்லை, அமலாக்கத்துறைக்கு சொல்கிறேன், அந்த செஷன் ஜட்ஜு மேலே மாவட்ட இது உயர்நீதிமன்ற ரெஜிஸ்ட்ரார்கிட்ட கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார், குற்றவாளியை தண்டிப்பதற்கு எங்களிடம் போதிய ஆதாரம் இருக்கிறது என்று சொல்பவரை வெளியில் விரட்டிவிட்டு அவர் அனிதா ராதாகிருஷ்ணனை விடுதலை செய்ய போகிறார்கள். மறுபடியும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம். அதனால் இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. அமலாக்கத்துறை கடும் நடவடிக்கை எடுத்து உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரை போய் இவர்களை ஒரு பார்ட்டியாக போய் அனிதா ராதாகிருஷ்ணன் அளவுக்கு அதிகமாக சொத்து சம்பாதித்ததற்காக அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறத நான் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் கருத்து இங்கே வந்து தண்டனை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லையே. அங்கே ஒரு பொன்முடி பண்ண மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க, 10 வக்கீலை பிடிப்பாங்க, 50 கோடி கொடுப்பாங்க, இது பண்ணிவிட்டு அங்கே வந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டு மறுபடியும் கவர்னர் அவரை மந்திரியாக பதவியை கொடு அப்படின்னு அதையும் சுப்ரீம் கோர்ட்டை சொல்ல வைப்பாங்க. இருந்தாலும் நம்மால் முடிந்தவரை அமலாக்கத்துறை தண்டனை வாங்கி கொடுங்க, அதற்கு மேலே ஆண்டவன் விட்ட வழி அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.